வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். இன்றைக்கி பீட்ரூட் சாம்பார் செய்யலாங்க. அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ்னால் சின்ன தக்காளின்னா 2 எடுத்துக்கலாம், பெரிய தக்காளின்னா 1, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு கிழங்கு மீடியம் சைஸ் ஒரு கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 3 எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. லைட்டாக வதங்கினதும் பீட்ரூட்டு, கிழங்கையும் 2 கழுவி எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான சாம்பார் கூடங்க. 1 பாட் ரெசிபி மாதிரி ஒரே குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதானா ஊற்றிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படியே செஞ்சு சாப்பிட்றதானாலும் சாப்பிட்டுக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்றினா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறத அவாய்ட் பண்ணணும்னு நினச்சானா வெறும் கிழங்கு பீட்ரூட்டே போதுங்க, அதுவே நல்லா திக்காக குழம்பு ஆகிடும். தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்போட குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கிடைக்கும். தேங்காய் இல்லாமலும் குழம்பும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி இப்படி தான் தேங்காய் அரைச்சி ஊற்றல, வெறும் கிழங்கு பீட்ரூட் மட்டும் வேக வச்சு எடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.